அஜித் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் ரசிகர்களை தியேட்டரில் வியப்பில் ஆழ்த்தியது. கடந்த ஏப்ரல் மாதம் 10 வெளியான இப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருந்தார். கேங்ஸ்டர் கதைக்களத்தை கொண்டு உருவான இப்படத்தை ரசிகர்கள் பெரிய அளவில் கொண்டாடினார்கள். படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் ஹிட் தான். குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித் ரசிகர்களுக்கான கதை என்பதை தாண்டி அனைத்து தரப்பு ரசிகர்களும் கொண்டாடினார்கள். இந்த வருடம் வெளியான படங்களில் சம வசூல் வேட்டை நடத்திய படமாக குட் பேட் அக்லி படம் அமைந்தது. தற்பொழுது கார் ரேஸில் முழு கவனத்தை செலுத்தி வரும் அஜித் போட்டி போடும் இடம் எல்லாம் வெற்றி பெற்று வருகிறார். அவருடைய தொடர் வெற்றியால் இந்தியாவிற்கு பெருமை கிடைத்து வருகிறது. இதனால் அவருக்கும் பல பிரபலங்கள் மற்றும் அரசியல்வாதிகள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அஜித்தின் 64வது படம் குறித்த தகவல் வலம் வருகிறது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிக்க போகும் 64வது படத்திற்காக அவர் 250 கோடி ரூபாய் சம்பளம் வேண்டும் என கேட்டதாக கூறப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சம்பளத்தை நெருங்கியுள்ளார் அஜித். அதனைத் தொடர்ந்து நடிக்கவிருக்கும் AK-65 படத்திற்கு கிட்டத்தட்ட 300 கோடிகள் வாங்க வாய்ப்பிருப்பதாக சில தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தல அஜித் ஆதிக் படத்தை தொடர்ந்து அடுத்ததாக நடிக்க உள்ள AK-65 படத்தின் தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் சார்பில் உதயநிதி ஸ்டாலின் தயாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அஜித்தின் பில்லா, ஆரம்பம் போன்ற படங்களை இயக்கிய விஷ்ணுவர்தன் இந்த படத்தையும் இயக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாக உள்ள இப்படம் தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விஜய் சினிமாவை விட்டு விலகி அரசியலில் ஈடுபட்டுள்ளதால் அஜித்தை தங்கள் பக்கம் இழுக்க உதயநிதி அவரது படத்தை தயாரிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த படத்தில் கிட்டத்தட்ட 300 கோடி சம்பளம் கொடுக்கவும் திட்டமிட்டு இருக்கிறார்களாம். இனிமேல் தமிழ் சினிமாவில் அஜித் தான் முதலிடம் என்பதை கூறி விஜயை சீண்ட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட விஷ்ணுவர்தனிடம் பில்லா 3 படத்தை எப்பொழுது உருவாகும் என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த விஷ்ணுவர்தன், பில்லா 3 வராது, ஆனால் வேற ஒரு படம் பண்ணலாம். நான் அஜித் சார், யுவன் சங்கர் ராஜா எங்கள் மூவர் கூட்டணியில் ஒரு படத்திற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என தெரிவித்தார்.